கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்போ கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கலாத்தியர் புஸ்தகம் அந்த கலாத்திய நாட்டிலே இருந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்குள்ள இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி அவங்க சீர்படுவதற்காக ஆலோசனை கொடுப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிருபம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வசனத்தை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல நம்ம முதலாவது வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verses 1 to 5. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? இந்த சபையை பார்த்து உரிமையோடு பவுல் அப்போஸ்தலன் மூலமா ஆவியானவர் பேசுறாரு. நீங்கள் புத்தியினர் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அவங்களை பார்த்து பேசுறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. ரொம்ப வருஷம் முன்னாலங்க இந்த ஆடியோ பைபிள் அப்போ சபைகளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன பைபிளா இருக்கல, அது ரேடியோ மாதிரி இருக்கும் பெருசா. ஒவ்வொரு சபைக்கும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சபைகளுக்கு ஒண்ணு, அதாவது அது ஒரு ஊழியமா செஞ்சு டெய்லி கொஞ்ச நேரம் அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சில நேரங்கள் அதை ஆன் பண்ணி சபை மக்கள் எல்லாம் கூடி அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியமா அதை செஞ்சாங்க. அப்ப நாங்க ஒரு ஊழியக்காரரோடு சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் கலாத்திய நிருபத்தை உட்கார்ந்து கேட்டேன். அந்த சபை கூடுகிற இடத்துல வேற யாரும் இல்லை, அன்னைக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். கலாத்திய நிருபத்தை உட்கார்ந்து கேட்டேன். அந்த வசனம் கேட்டுட்டே இருக்கும்போது, அதாவது அந்த ஆடியோ பைபிள்ல நல்ல மியூசிக்கோடு கூட வார்த்தைகள் ஏத்தம் இறக்கத்தோடு கூட நிறைய நபர்கள் சேர்ந்து வாசிக்கிறது, இப்போ டிராமாட்டிக் வெர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிராமாட்டிக் வெர்ஷன்ல அது அப்படியே நம்மளை பார்த்து பேசுவது போல இருந்துச்சு. அவர் சொன்னாரு, அந்த வசனம் கேட்டுட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னை பார்த்து திட்டுறது போல, புத்தி இல்லாத டேவிடு, புத்தி இல்லாத ஆல்வின, இப்படி செய்யாயா என்று சொல்லி என்னை பார்த்தே தனிப்பட்ட விதத்துல என்னோடு பேசுவது போல எனக்கு இருந்துச்சு. நான் மனம் திரும்ப ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு இந்த நிருபத்துல அந்த வார்த்தையை தான் கொஞ்சம் தியானிக்க போறோம். ஆண்டவர் அந்த கலாத்திய நாட்டுல கூடுகிற சபையில இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ். அவங்கள பார்த்து சொல்றாரு, ஓ ஃபூலிஷ் பீப்பிள், புத்தி இல்லாத மக்களே. நம்ம கொஞ்சம் தமிழ்ல என்னன்னு சொல்லி சொல்லுவோம், அறிவில்லாதவர்கள். இன்னொரு வார்த்தை முட்டாளே சொல்லி சொல்றது போல. முட்டாள் விசுவாசியே யார் சொல்றா? ஏசப்பா சபை மக்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து முட்டாளேன்னு சொல்லி சொன்னா நம்ம கேட்போமா? ஏங்க ஏசம்மாவை பார்த்து முட்டாளே ஏசம்மா அப்படின்னு சொன்னா கேட்பீங்களா? நீங்க கோபம் வந்துடும் நமக்குல்ல. அம்மாக்கு வராது. ஆனா சாதாரணமா நம்மளை பார்த்து யாராவது சொன்னா என்ன பார்த்து என்னன்னு சொல்லிட்டாங்க, முட்டாளேன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு கோபம் வரும். பழைய ஏசம்மாவா இருந்துச்சுன்னா பழைய அம்மாக்கு பேர் வேற, என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. பழைய அந்த வேண்டாம் அந்த பேரு. பழைய அம்மாக்கு கோபம் வரும், புதிய அம்மாக்கு சந்தோஷம். ஆமா உண்மைதான், நீ இவ்வளவு சிம்பிளா சொல்ற, இதை விட மோசம் யாரு? நான் வெறும் முட்டாள் தான் நீ சொல்றீங்க, அதை விட நான் மோசம்னு சொல்லி புதிய ஏசமா சொல்லுவாங்க. சரி, சந்தோஷம். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து முட்டாளேன்னு சொல்லி சொல்லுகிறாரு, புத்தி இல்லாதவர்களேன்னு சொல்லி அவங்களை பார்த்து சொல்றாரு. பாருங்க, யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன், ஞான ஸ்நானம் கொடுக்கிறாருங்க. ஞான ஸ்நானம் எடுப்பதற்கென்று யார் வர்றாங்கன்னா, அந்த சபையில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க பரிசேயர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வேத பாரகர் பரிசேயர் எல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்கும்படி எங்க வர்றாங்க? யோவான் ஸ்நானகன்ட்ட வர்றாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் வந்த போது அவங்கள பார்த்து, உங்க ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வெரி குட், வாங்க எல்லாம் கை தட்டலாம், எல்லாம் வரவேற்கலாம், இவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரவணன்?
அப்படி சொல்லல. என்னன்னு சொல்லி சொன்னாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவங்கள பார்த்து அன்னைக்கு கோபமா பேசினாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்புன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அது யாரை குறிக்கும்? யாரை குறிக்கும்? அது சாத்தான குறிக்கும். சாத்தானின் பிள்ளைகளே, சாத்தானின் குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கோபப்படலைங்க, அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, மனம் திரும்பினாங்க, வாழ்க்கையை மாற்றி கொண்டாங்க. ஏசாமி இதே கூட்டத்தை பார்த்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 3 வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. யார்? இதே வேதபாரகர் பரிசேயர்ட்ட அவங்கள பார்த்து ஏசப்பா பேசுறாரு, மாயக்காரரேன்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்க முடியும். அதே மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல மதிகேடரேன்னு சொல்லி கூப்பிடுகிறாரு. அவங்கள பார்த்து சொல்லுகிறாரு குருடரேன்னு சொல்லி கூப்பிடுகிறார். இப்படி பைபிள்ல பல பெயர்களை வச்சு தன்னிடத்துல வந்த ஜனங்களை மனம் திரும்ப வைப்பதற்காக அவங்க குறைகளை சுட்டி காட்டி கோபமா பேசுவது போல ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தைகள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இப்ப நம்ம வாசிக்கிற வார்த்தை என்ன வார்த்தை? புத்தி இல்லாத கலாத்தியரே. அப்ப அந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். அப்படின்னு நான் என்ன கூப்பிடணும்? புத்தி இல்லாத ஆல்வின, புத்தி இல்லாத பிரியா, புத்தி இல்லாத கிறிஸ்டினா, புத்தி இல்லாத உங்க பேரை நீங்க டேஷ் ரெக்கார்டிங்ல நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உங்க பேரை போட்டுக்குங்க. புத்தி இல்லாத டேஷ்ன்னு சொல்லி என்ன பார்த்து ஏசப்பா சொல்றதுக்கு ஏதுவா என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. அதை இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு பதிலா என் பிரியமே, என் ரூபவதியே ஏசப்பா நம்மள என்ன செய்யணும்? கூப்பிடணும். அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி சொல்வாரா? அல்லது நம்மளை பார்த்து புத்தி இல்லாதவனே, மதிகேடனே ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்வாரா? இந்த வார்த்தை வாசிக்கும் போதுங்க நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது ஒரு புதிய ஏற்பாடுல மட்டும் இந்த புத்தி இல்லாதவர்களே என்று சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை பார்க்க போறோம். நம்ம அப்படி இருக்கோமா சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை மன்னிங்க, எங்களை மாற்றுங்க, அந்த பெயர் உங்க கூட நாங்க வாங்க கூடாதுப்பா, வாங்கிட்டு தான் இருக்கிறோம், எங்களை சரிபடுத்துங்க, அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இந்த வசனம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாடுலங்க 2 முக்கியமான வசனங்கள். நம்ம அது மட்டும் வாசிச்சுட்டு அது ரொம்ப விளக்க போறது இல்லை. ஆனா பழைய ஏற்பாடுல சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு மிருகத்தை வச்சு தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் அந்த இடத்துல உணர்வுக்குள்ளாக கொண்டு வருகிறத பார்க்க முடியும். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். Psalms 32 verse 9. சங்கீதம் 32 9வது வசனம் வாசிக்கலாமா? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டவர் 2 மிருகத்தை இந்த இடத்துல சொல்றாரு. என்னென்ன மிருகத்தை சொல்றாரு? குதிரைய சொல்றாரு, அடுத்தது கோவேறு கழுதைய சொல்லுகிறார். அது சும்மா சாதாரண கோவேரி கழுதை இல்ல, சாதாரண குதிரை இல்ல. அது என்ன குதிரை? அது புத்தி இல்லாத குதிரை. அந்த புத்தி இல்லாத குதிரை என்ன செய்தா? வாரி எடுத்தாதான் அது என்ன செய்யுமா? வாரின்னா என்ன அர்த்தம்? சாட்டை அல்ல. சாட்டை எடுத்தாதான் அது என்ன செய்யும்? சொல்ற பேச்சு கேட்கும். கடிவாளம் போட்டாதான் என்ன செய்யும்? சொல்ற பேச்சு கேட்டும். நீ அப்படி இருந்துராத. சங்கீத புஸ்தகத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு மிருகம் அப்படி செய்து அடிச்சாதான் கேக்குது. நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோமா? ஆண்டவருடைய சிச்சை வந்தாதான் மனம் திரும்புறோமா? அடி விழுந்தாதான் மனம் திரும்புறோமா? ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல வந்தாதான் மனம் திரும்புறோமா? அந்த வசனம் என் பக்கமா வந்த உடனே ஆண்டவரே என்னோடு கூட பேசுறீங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து வேதனோடு இந்த வார்த்தையை சொன்னார். இன்னொரு வசனம் நீதிமொழிகள்ங்க, நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் இதுவும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். Proverbs 14 verse 1. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் அதுடைய 1 வசனம். எப்பவுமே ஒரு திருமணம் ஆகிற ஒரு சகோதரிக்கு அல்லது ஒரு மனைவி ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சகோதரிக்கு இந்த வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க. வாசிக்கலாமா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். புத்தி இல்லாத ஒரு சகோதரியா பிரியா இருப்பாங்கன்னா, ஜெனி இருப்பாங்கன்னா, தன் வீட்டை என்ன செஞ்சிருவாங்களா? என்ன செய்வாங்களா? தன் கைகளினாலேயே அந்த வீட்டை என்ன செஞ்சிருவாங்க? இடிச்சு போட்டுருவாங்க. புத்தி இல்லாதவர்கள் யாரு? சங்கீத புஸ்தகத்துல அடிச்சாதான் கீழ்படுகிறவங்க, கடிவாளம் வச்சு இழுத்தாதான் கீழ்படுகிறவங்க.
நீதிமொழிகள்ல புத்தி இல்லாதவர்கள் யாரு? தங்கள் கைகளினால் தங்க வீட்டை என்ன செய்யறாங்க? இடிச்சு போட்டுக்கிறாங்க, கலைச்சு போட்டுக்கிறாங்க, வீட்டுல சமாதானத்தை கெடுத்து போட்டுக்கிறாங்க, ஒரு மனதை கெடுத்து போட்டுறாங்க, அன்பில்லாம பண்ணிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. என்னுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. சரியா? அப்ப நான் புத்தி உள்ளவனா நான் இருக்கணும். புத்தி இல்லாதவன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை அழைக்கிற ஒரு சில காரியங்களை நம்ம புதிய ஏற்பாடுல மட்டும் எடுத்து நம்ம தியானிக்க போறோம். முதல் வசனம் வாங்க, தீத்து புஸ்தகத்துக்கு வந்துடலாம். தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். டைட்டஸ் சாப்டர் 3 verse 3. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் நமக்கு டைம் கொடுப்பாங்கன்னா நம்ம 7 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த 7வது வசனமா கலாத்தியர் வசனத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால மற்ற ஒரு 6 இடங்கள் புதிய ஏற்பாடுல எங்கெங்கெல்லாம் இந்த புத்தி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை தியானிச்சு நம்ம முடிச்சு ஒப்பு கொடுக்க போறோம். வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இங்க எதை குறித்து சொல்லுகிறாருன்னா, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு ஆத்மாவுடைய நிலைமை என்ன என்று சொல்லி இந்த இடத்துல படம் பிடித்து காட்டுகிறார். நீங்க 4ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, அப்படி இருந்த நம்மள 4:5 வாசிக்கலாமாங்க. நம்முடைய இரட்சகர் ஆகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஆத்மாவுடைய நிலை என்ன என்று படம் பிடித்து காட்டும் போது அவர்கள் புத்தியினராய் இருக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொல்லும் போது அவர்கள் யாரா? அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் வழி தப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்குணத்தோடு ஜீவனம் பண்ணுகிறவங்க, பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவங்க, பகைக்கப்படத்தக்கவர்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, முதல் காரியமா இன்னைக்கு நமக்கு முன்னால ஆண்டு வைக்கிற ஒரு வார்த்தை, யாரை பார்த்து புத்தியினர் சொல்லி சொல்லுகிறாங்கன்னா, ரட்சிக்கப்படாத ஒருவரை பார்த்து புத்தியினர் சொல்லி சொல்லுகிறாங்க. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை நம்ம பக்கமா வரும்னா, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று நான் சொல்லுகிறேன். நமக்கு தான் இந்த வசனம் வருது. சபையை பார்த்து தான் இன்னைக்கு சொன்னாரு, நீங்க யாரு? புத்தி இல்லாத கலாத்தியர் சொல்லி சொன்னார். யார் சபை? சர்ச்சுக்கு வர்றவங்க சபையாரா? பெயர் ஆல்வினில் வச்சுட்ட சபையாரா? ஊழிய செஞ்சுட்ட சபையாரா? இல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபை. அந்த சபையை பார்த்து சொல்ற நீங்க புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி சொல்றேன், ஆனா இன்னும் அந்த பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை இன்னும் என்ன செய்யல, நானு விடல. இன்னும் பொறாமை எனக்குள்ள இருக்கிறது, இன்னும் துர்க்குணம் எனக்கு இருக்கிறது, இன்னும் பகை எனக்குள்ள இருக்கிறது, இன்னும் இச்சையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கிறேன், நான் புத்தியீனனா இருக்கிறேன். பார்த்து ஆண்டவர் வேதனையா சொல்லுகிறார். இது சம்பந்தமா இன்னொரு வசனம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிஷியன்ஸ் 4:22. அந்த பழைய மனுஷனை குறித்து, பழைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா என்று சொல்லி யோசிச்சு பார்க்கலாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிஷியன்ஸ் 4:22 சேர்ந்து வாசிக்கலாமாங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப அந்த பழைய வாழ்க்கை இங்க விளக்கும் போது என்ன சொல்லி சொல்றாருன்னா, இச்சை உலகத்துல இருந்துட்டேதான். இச்சைன்னா என்ன அர்த்தம்? ஆசை அல்லங்க. அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு விளக்கம் வந்து, எனக்கு அது ஆண்டவர் வேண்டான்னு வச்சிருக்கிறாரு, அதன் மேல நான் என்ன செய்யறேன்? விருப்பம் கொள்றேன். எனக்கு வேணும்னு அவர் கொடுத்திருப்பார். எனக்கு இந்த முடி வேணும்னு, எனக்கு முடி என்ன செஞ்சிருப்பாரு? எனக்கு கொடுத்திருப்பாரு. எனக்கு நல்ல அழகு வேணும்னு அழகு ஏசப்பா கொடுத்திருப்பாரு. இந்த அப்பா வேணும்னு இந்த அப்பா எனக்கு கொடுத்திருப்பாரு. இந்த அம்மா வேணும்னு இந்த அம்மா எனக்கு கொடுத்திருப்பாரு. அவர் எனக்கு கொடுக்கல. இந்த மாதிரி முடியை தான் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி கலரை தான் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி கணவனை தான் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி மனைவி தான் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி சபையை தான் கொடுத்திருக்காரு. கர்த்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிற காரியத்துல திருப்தியா இல்லாம எனக்கு இல்லாத ஒண்ணு மேல நான் என்ன செய்யறேன்? நான் ஆசைப்படுகிறேன். அது நம்மை மோசம் போக்கும். அந்த இச்சைகள் நம்மளை கெட்டு போக பண்ணிரும். இது யாருடைய சுபாவம்? இது பழைய மனுஷனுடைய சுபாவம். யோசிச்சு பார்க்கணும். முதல் காரியமா, யாரை பார்த்து ஆண்டவர் புத்தியினர் சொல்லி சொல்லுகிறாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லி சொல்லியும் இன்னும் பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
இன்னும் பழைய மனுஷனுக்குரிய பகைகள், பழைய மனுஷனுக்குரிய பொறாமைகள், பழைய மனுஷனுக்குரிய இச்சைகள், பழைய மனுஷனுக்குரிய கீழ்ப்படியாமைகள் இன்னும் எனக்குள்ள இருக்குமானா ஏசப்பா சொல்றாரு, நீ புத்தியினா என்ன செஞ்சுட்டு இருக்கிற, வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆராய்ந்து பார்க்கலாம். அவனுடைய வார்த்தை சும்மா நம்ம பக்கமே வரவே வராது. ஏதோ ஒரு விதத்துல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற நானு பழைய வாழ்க்கை இன்னும் நான் என்ன செய்யல, முழுவதுமா கலைந்து போடல. அங்க இருக்கும்போது என்ன கோபப்பட்டேனோ அதே கோபத்தை இங்கேயும் நான் காட்டிட்டே இருக்கிறேன். அங்க இருக்கும்போது என்ன பொறாமப்பட்டனோ இப்போ அதே பொறாமை காட்டிட்டு இருக்கிறேன். ஏசப்பா சொல்லாரு, நீ புத்திஹீனன் என்று சொல்லி நம்மளை பார்த்து அழைக்கிற. ஒன்று. இரண்டாவதுங்க, லூக்கா 24 அதிகாரம் 25 வசனம். லூக் 24:25. யாரை பார்த்து ஆண்டவர் புத்தியினர் என்று அழைக்கிறாரு? ஏசப்பாவோடு அவர் உயிரோடு எழுந்த பின்புங்க 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. எம்மாவுங்கிற ஒரு கிராமத்துக்கு அவங்க நடந்து போறாங்க. அந்த 2 சீஷரோடு ஏசப்பாவும் நடந்து போறாரு. அது ஏசப்பான்னு அவங்க என்ன செய்யல, அவங்கள அறிஞ்சுக்கல. ஆண்டவர் அவங்களோட பேசிட்டே வர்றாரு. அப்ப அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த 25வது வசனம். நம்ம வாசிக்கலாம். லூக் 24:25. லூக் 24:25 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தன்னுடைய சீஷர்களை பார்த்து, அவருடைய சீஷர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள், அவரை அனுபவித்தவர்கள், அவங்கள பார்த்து ஏசப்பா சொன்னாரு, நீங்க புத்தி இல்லாதவர்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்க பக்கமா வந்த வசனத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. வசனம் கேட்கிறாங்க, வசனம் அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா அந்த வசனத்தின் மேல அவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, நம்பிக்கை வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது காரணத்தை சொல்றாரு, உங்க இருதயம் மந்த இருதயம், ஸ்லோ அட் ஹார்ட். உங்க இருதயம் அவ்வளவு ஈஸியா ஒரு சத்தியத்தை என்ன செய்ய மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டேங்குது. இருதயம் கடினமா இருக்கு, இருதயம் இழகினதா இல்ல. ஒரு சத்தியம் வரும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அது விட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த வசனத்தை உங்களால விசுவாசிக்க முடிய மாட்டேங்குது. விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிறாரு, நீங்க புத்தியினர்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஒரு 2 வசனம் எபிரேயர்ல வாசிச்சிடலாம், அது சம்பந்தமா. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம். ஹீப்ரூஸ் 4:1. எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாமாங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் அவங்க பக்கமா வந்திருந்தாலும் அந்த வசனத்தை விசுவாசத்தோட அவங்க கேட்காததுனால அது அவங்களுக்கு பிரயோஜனப்படல. அவங்க கானானுக்குள்ள அவங்க என்ன செய்யல, போகவே இல்லை. அடுத்த அதிகாரம் 5 அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் இந்த சபையாரை பார்த்து பேசுறாரு. மேன்மையான காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு, ஆழமான சத்தியங்களை பேசிட்டு வர்றாரு. இப்ப மெல்கிசேதேக்குங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு சின்ன வேதனையான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 5 அதிகாரம் 11வது வசனம். ஹீப்ரூஸ் 5:11 வாசிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கிறது. அந்த வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லாததுனால உங்களால இந்த சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு சொல்லுவது எனக்கு கடினமா இருக்கிறது. கீழே தான் சொல்லுவாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்க, மூல உபதேச வசனத்தை கேட்க வேண்டியவங்களா இருக்கிறீங்க. 2வது, ஆண்டவர் யாரை பார்த்து புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, வசனம் தெரியாதவங்களை பார்த்தல்ல, வசனம் பிரசங்கிக்காதவங்களை பார்த்தல்ல. தெரியும், வசனம் மனப்பாடமா தெரியும், பெரிய பெரிய பைபிள், புது பைபிள் எல்லாம் கூட வச்சிருந்து இருக்கலாம். ஆனா வசனத்தின் மேல என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. அந்த வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிற ஒரு பழக்கம் இல்ல. இருதயத்துல மந்த இருதயம் உள்ளவர்களா, அது ஏற்றுக்கொள்ளதுக்கு ஆயத்தம் இல்லாதவர்களா. நான் நினைச்சுதான் கரெக்ட், அவ்வளவு ஈஸியா ஆண்டவர் பேசும்போது ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க புத்தி இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படி விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? நம்ம ஒரு சில காரியத்தை பழகி இருக்கோங்க, இப்படிதான் அப்படிதான் சொல்லி பழகி இருக்கோம். வசனம் நம்ம பக்கமா வருகிறது, சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அல்லது
கேள்வியில் மந்தம் உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னா சரியா இருக்கும். என் அனுபவத்தை விட ஆண்டவர் பெரியவர் தானே, சொந்தக்காரரை விட ஆண்டவர் பெரியவர் தானே, ஜாதி மக்களை விட ஏசப்பா பெரியவர் தானே, என்னையே விட அவர் பெரியவர் தானே, அப்ப அவர் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் சொல்லி அவர் வார்த்தையில விசுவாசம் இல்லைன்னா நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவதாகங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடுல யாரை பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 ஒரு ஊமையை ஏசப்பா சொல்றாரு. Matthew 7:26-27, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாமா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கற்பாரின் மேல் வீட்டை கட்டினவன் அவன் புத்தி உள்ளவன், மணலின் மேல் வீட்டை கட்டினவன் அவன் புத்தி இல்லாதவன். அது என்னது மணலின் மேல் கட்டினதுன்னு என்னன்னு ஏசப்பா சொல்லும் போது சொல்றாரு, வார்த்தைகளை கேட்கறாங்க, ஆசையா கேட்கறாங்க, மனசுல பதிச்சுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பாயிண்ட் சொன்னாங்கன்னா பாயிண்டா சொல்றாங்க, பாயிண்டா பிரசங்கம் பண்றாங்க. வாழ்க்கையில அதன்படி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வாழ மாட்டேங்கிறாங்க, கை கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதன்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரசங்கத்து நடுவில் ஒரு சகோதரி பயங்கர உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. ஏசப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரியுது, அங்க ஊரை சேர்ந்தவங்க, அவங்க அம்மாலாம் அவங்களுக்கு பழக்கம். ஒரே சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களை சுமந்த அந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி கத்துனாங்களா அந்த அம்மா வந்து. ஏசப்பா சொன்னாரு, நீங்க சொல்றது சரிதான், அதை விட நான் சொல்லிய வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். இது எரேமியா புஸ்தகத்துலங்க, எரேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 8 verse 9. எரேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு கூட்டத்தை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, அவங்களுக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. எரேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது. உலக பார்வையில பெரிய ஞானிகள் தான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் கலங்கி பிடிபடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்து போட்டுட்டாங்க, கீழ்ப்படியாம போயிட்டாங்க, ஆகையால அவங்களுக்கு ஞானம் இல்லை. மூன்றாவது கூட்டம் ஏசப்பா சொல்றாரு, என் வசனத்தை கேட்கறீங்க, ஒருவேளை ஆசையா கேட்கறீங்க, மனசுல பதிச்சுக்கிறீங்களே, ஆனா அதன்படி என்ன செய்ய மாட்டேங்கிறேன், செய்யாம அதை தூக்கி போட்டுறீங்க, அதை வெறுத்து போட்டுறீங்க, அது எனக்கு வேண்டாம்னு சொல்லுகிறீங்க, கை கொள்ளாம போயிடுறீங்க, ஆகையால் நீங்க புத்தி இல்லாதவர்கள். 3 காரியங்களை பார்த்தோம். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், யார் புத்தி இல்லாதவர்கள்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா ரட்சிக்கப்பட்டதை போல வாழ்க்கை இல்லை. அந்த பழைய வாழ்க்கை இன்னும் நம்ம என்ன செய்யல, களைந்து போடல. அந்த உருவத்துல அந்த சூழ்நிலையில அந்த பாவம் செஞ்சோம். இப்போ சர்ச்சுக்குள்ள வந்துட்டு, ஜெபத்துக்குள்ள வந்துட்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் மாறி, ஊழியக்காரனா மாறி, விசுவாசியா மாறி, அதே தப்ப திரும்பி என்ன செய்யறோம், நம்ம செய்யறோம். நம்ம பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீங்கள் மதிகேடர்கள், நீங்க புத்தி இல்லாதவர்கள் சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது, யாரை பார்த்து ஆண்டு புத்தி இல்லாதவர்கள் சொல்லி சொல்றாரு? வசனம் வருது, வசனம் தங்க பக்கமா உள்ள வருது, அந்த வசனத்தின் மேல அவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்லை. அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. இருதயம் அந்த வசனத்துக்கு விட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது. அது ஸ்லோவா இருக்கு, அது கெட்டியா இருக்கிறது, அது கடின இருதயமா இருக்கிறது. வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாததுனால அவங்கள பார்த்து இயேசுப்பா சொல்றாரு, நீங்க புத்தி இல்லாதவர்கள் சொல்ற. மூணாவது, அதே போல வசனம் வருது, வசனம் கேட்கிறாங்க, வசனம் வாசிக்கிறாங்க, ஆனா வசனத்தை கை கொள்ள அவங்கனால முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த காலத்துக்கெல்லாம் பொருந்தாதுங்க. அதெல்லாம் பைபிள் காலத்துலதான் அப்படி வாழ முடியும், பைபிள் காலத்துல அப்படி இருக்கணும், இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் முடியாது என்று சொல்லி பல காரணங்களை சொல்லி வசனத்தை கை கொள்ளாம போற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புத்தி இல்லாதவர்கள். நான்காவதாகங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 1 Timothy chapter 6 verse 9. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். 10வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 9வது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 9வது வசனம் வாசிக்கலாமா?
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவார்கள். இங்க நடுவில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அவங்க மதிகேடரா மாறி போவாங்க, அவங்கள மதிகேடராய் மாற்றுகிற இச்சையில் அவங்க விழுவாங்க. யாரை பார்த்து சொல்றாருன்னா, அவங்க ஆசை என்னன்னா இயேசுவை போல மாறணும்னு ஆசை இல்லை. ஆண்டவர் என்ன அழைச்சாரோ அதை செய்யணும்னு ஆசை இல்லை. என்ன ஆசையா இருக்கிறது? ஐஸ்வர்யவான் ஆகணும்னு ஆசை, இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, இன்னும் உலகத்துல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, இந்த பூமியில நான் பெரியவன் ஆகணும், பண ஆசை, ஐஸ்வர்யன் ஆகணுங்கிற ஒரு ஆசை உள்ள ஒருத்தர் ஆண்டவர் சொல்லாரு இச்சைகளிலே விழுவாங்க. அது அவங்களை அழிச்சு போடுகிறது மட்டுமல்ல, அவங்களை மதிகேடனா என்ன செய்கிறது? அமிழ்த்தி விடுகிறது, மாற்றி விடுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு உண்மையாவே உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய விருப்பம் என்ன? என்னுடைய ஆசை என்ன? பெரிய பணக்காரன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கும், அதுக்கு முன்னால ஒரு கொக்கி போட்டுக்குவோம், நான் நிறைய சம்பாரிச்சு ஊழியங்களுக்கு கொடுப்பேன், நிறைய சம்பாரிச்சு சர்ச்சா கட்டுவேன். அதெல்லாம் சும்மா பொய்யா சொல்றது. என் உள்ளத்துக்குள்ள ஆசை, நான் என்ன ஆகணும்? நான் பணக்காரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும். என்னுடைய நேரத்தெல்லாம் படிப்புக்கு, வேலைக்கு, வியாபாரங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா பிள்ளைங்க அவரை போல மாறணும், அன்று உண்மை போல மாறணும். அவரை போல மாறுவதற்கு தடையாகிற எதையும் தள்ளி போட நான் ஆயத்தமா இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நேசியாது எதுவும் என்ன பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லி, ஆண்டருக்காக வாழ வைக்க முடியலையா அந்த வேலை, ஆண்டருக்காக வாழ வைக்க முடியலையா அந்த வியாபாரம், ஆண்டருக்காக வாழ வைக்க முடியல அந்த படிப்பு, அப்படி என்ன நமக்கு அது அவசியம்? அப்படி சொல்லி இதை வெறுக்கிறவர்களை நான் இல்லைன்னா, இந்த பண ஆசை, ஐஸ்வர்யன் ஆகணுங்கிற விருப்பம் என்னை மதிக்கேடனா என்ன செஞ்சிருது? மாற்றி விடுகிறது வாசிக்கிறோம். ஐந்தாவதாகங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் இந்த வருஷம் வாக்கு தத்துவமா ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை அது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனம் கூட நம்ம வாசிச்சிடலாம். எபிஷியன்ஸ் 5, 15, 16 and 17. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாமா? ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் ஞானமற்றவர்கள் சொல்லி சொல்றாருனாங்க? தங்க காலத்தை, ஆண்டவர் கொடுத்த நேரங்களை, வாய்ப்புகளை அதை சரியா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வசனம் வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய கல்லூரி நாட்கள் எனக்கு ஞாபகம் வரும். கல்லூரியுடைய கடைசி நாள், எனக்கு ப்ரொஃபஸரா இருந்தவர், நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், பைபிள் மொழிபெயர்ப்புல அவர் இருக்கிறவர். அப்ப அந்த சகோதரன் அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் கர்த்தருடைய வசனத்தை சொல்லிடுவார். அந்த ஆயிரக்கணக்கான பசங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, காலேஜ் விட்டு வெளியே போக போறாங்க, உலகத்துக்கு பல பகுதிக்கு போக போறாங்க, நல்ல படிப்பு, வேற பல இடங்களுக்கு போக போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு ப்ரொஃபஸரா ஏதோ ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அப்ப என்னுடைய ஹெச்ஓடியா இருந்தவர், ஆணுடைய மனுஷன் இந்த வார்த்தையை தான் சொன்னாரு, ரிடீம் யுவர் டைம். ஆங்கிலத்துல போட்டிருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்திகள். தமிழ் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்துல ரிடீம் யுவர் டைம். ரிடீம் யுவர் டைம்னா என்ன அர்த்தம்னாங்க, டைம் இல்லைன்னு சொல்லிதான் நிறைய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? இழந்து போயிடும். ஏன் சிஸ்டர் காலையில பைபிள் வாசிக்கல அப்படின்னு கேட்ட உடனே சாதாரணமா வர்ற பதில் என்னன்னா, காலுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு நேரம் இல்லைங்க, பல காரியத்தை நம்ம சொல்லிடுறோம். அப்ப அவர் சொன்னாரு, இது நம்ம சொல்ற ஒரு சாக்கு போக்கு. காலத்தை நீ தான் என்ன செய்யணும்? மீட்டு கொள்ளணும். அந்த இருக்கிற காலத்துல இது முக்கியம் இருந்துச்சுன்னா அதுக்கு உன் நேரத்தை நீ என்ன செய்யணும்? நீ கொடுக்கணும். கடவுளுக்கு நேரம் கொடுக்கணும். நம்ம பார்த்து ஆண்டு இன்னைக்கு பேசுறாரு, நாட்கள் பொல்லாதவைகள். ரொம்ப நாள் இந்த பூமியில நமக்கு இல்ல. ஞானமற்றவர்களை போல எதுலையோ எல்லாம் நேரத்தை செலவிச்சு பின்னாலும் ஏமாந்து போயிடாதீங்க. இப்ப ஆண்டு நேரம் கொடுக்கும்போது, சுகம் கொடுக்கும்போது, கண்கள் கொடுக்கும்போது, காது நல்லா இருக்கும்போது, உடம்பு நல்லா செயல்படும் போது ஆண்டுடைய காரியத்திலும் என்ன செய்யணும்? செயல்படணும். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்களை கர்த்தருக்காக மீட்டு கொள்ளுங்க. இதுல போய் மயங்கி நின்று பின்னால நேரம் இல்லைன்னு சொல்லி ஏமாந்து போகாம, இப்ப ஆண்டு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை ராஜ்யத்துக்காக அப்படி சித்தத்தை உணர்ந்து நீங்க செயல்பட ஆரம்பிங்க. கீழே வாசிப்பீங்க, ஒரு துன்மார்க்கன் குடியினால நிரப்பப்படுவது போல தேவ ஆவியினால நிறைந்து அவருக்காக காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. யாரை பார்த்து ஆண்டவர் 5வது புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, தங்க நேரத்தின் மேன்மையை புரிந்து கொள்ளாம அந்த நேரத்தை உலகத்துக்கு, மாம்சத்துக்கு, சுயத்துக்கு செலவழிச்சு கொண்டு ஆண்டவருக்கு நேரம் இல்லாம போகிறோம்.
நல்ல சுகமா இருக்கும்போது ஆண்டருக்காக பயன்படாம, பலவீனப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டருக்காக என்ன பயன்பட போறேன்? பிரசங்கில அதான் சொல்றாரு, ஒரு லிஸ்ட கொடுத்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் இப்படி ஆகிறதுக்கு முன்னால உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகர நீ நினை. நல்ல பலனா இருக்கும்போது, என் கண்கள் நல்லா இருக்கும்போது நான் வேதத்தை வாசிக்கலன்னா, என் கண்கள் போனதுக்கு அப்புறம் வேதத்தை நான் என்ன செய்ய போறேன்? நான் வாசிக்க போறேன். காது நல்லா கேட்குது, அப்ப கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்காம காது போனதுக்கு அப்புறம் எங்க போய் நான் கேட்க போறேன்? இன்னைக்கு கால்களில் நல்ல பலன் இருக்கு, இப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக என் கால்கள் பயன்படாம, காலெல்லாம் பலவீனப்பட்டு நடக்க முடியாம படுக்கை ஆனதுக்கு அப்புறம் எங்க போய் ஆண்டருக்காக பயன்பட போறேன்? நாட்கள் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, இது ஆண்டர் தானே கொடுத்தாரு, பலன் அவர் தானே கொடுத்தாரு, கண்கள் அவர் தானே கொடுத்தாரு, இந்த பேச்சு அவர் தானே கொடுத்தாரு, அதை அவருக்காக ரிடீம் பண்ணுங்களேன், அவருக்காக பயன்படுத்துங்க. அப்படி செய்யலன்னா நீங்க ஞானமற்றவர்கள், நீங்கள் மதியினர்கள், மதிகேடர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு தாளந்தையும், எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? பயன்படுத்துகிறவங்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. 5 காரியம் பார்த்தோங்க. முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டிருந்தும் ரட்சிக்கப்படாதவனை போல என்ன செய்யறேன்? நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா சொல்றாரு, நீ புத்தி என்னன்னு சொல்லி சொல்றாரு. 2வது, வசனம் வருது, வசனம் நம்மோட ஆண்டர் பேசுறாரு. ஆனா வசனத்தின் மேல எனக்கு என்ன வர மாட்டேங்குது? விசுவாசம் வர மாட்டேங்குது. என் இருதயம் இழக மாட்டேங்குது, இருதயம் ஸ்லோவா இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. மனுஷ வார்த்தை கொடுக்கிற முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னால என்ன செய்ய மாட்டேங்குது? கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஒரு மருத்துவர் சொல்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நானு, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறேன். மருத்துவர் நம்மளை பார்த்து நீ காலையில 5 மணிக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா என்ன செய்வாங்க? குளிரன் பார்க்க மாட்டாங்க, நாயன் பார்க்க மாட்டாங்க, பயம் பார்க்க மாட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, காலையில எழுந்திரிச்சு நடப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில என்ன செய்யணும்? என்னை தேடணும் சொல்றாரு. சபை கூடுதல விட்டுறாதேன்னு சொல்லி சொல்றாரு. மனுஷன் சொல்ற வார்த்தை நம்புகிற நானு, அவனுடைய வார்த்தையை நம்பாம போயிட்டான், நீ புத்தியினன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. 3வது, யார் புத்தியினர்? வசனம் வருது, வசனம் கேட்கிறேன், வசனம் பிரசங்கம் பண்றேன், அந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? கை கொள்ள மாட்டேங்கிறேன், கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், வெறும் அறிவில வச்சுக்கிறேன், அதன்படி நடக்க மாட்டேங்கிறேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புத்தியினர்னு சொல்லி சொல்லுகிறத பாக்குறோம். 4வதாக, ஐஸ்வர்யவான் ஆகணுங்கிற ஒரு விருப்பம். என்னுடைய விருப்பம் எல்லாம் என்னமா இருக்கணும்னா, என்னை ஏன் அழைச்சாரோ, ஏன் ரட்சித்தாரோ அந்த சித்தம் நிறைவேறணும்ப்பா. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைத்த முக்கியமான ஒரு நோக்கம், கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும்? மாறணும். நம்முடைய அழைப்பு என்ன? இயேசுவை போல மாறணும். இயேசுவற்ற இந்த உலகத்துல என்னை உங்களை தான் ஆண்டவர் சாட்சியா வச்சிருக்காரு. அவங்க இயேசுவை பார்க்க முடியாது, வசனத்தை கேட்க முடியாது, அவங்க சபைக்கு வாங்க அவங்க வரமாட்டாங்க. ஆனா அவங்க நடுவுல ராஜ மடல்களா, என்னை உங்களுக்கு நிருபங்களா ஆண்டவர் வச்சிருக்காரு. கிறிஸ்துவை காட்டுகிறவர்களா நம்ம வாழணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் என் ஆசையா இருக்கணும். ஏசப்பா, இந்த இடத்துல உங்களை நான் காட்டாம போறேனே, எனக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. 5வதாக பார்த்தோம், என்னுடைய நேரத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை, தாளந்துகளை அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், அவருக்காக பயன்படுத்தி கொள்ளணும். அந்த கம்பெனியில இருக்கும்போது ஏசப்பாவை பத்தி சொல்லாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்குள்ள போறதுக்கு எனக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. இந்த ஸ்கூல்ல நான் வேலை செய்யும் போது, ஸ்கூல்ல இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி போய் நான் அன்பு சொல்ல முடியும்? அன்று கொடுத்த வாய்ப்புகளை ராஜ்யத்துக்காக பயன்படுத்தாம போயிட்டா நீ புத்தியினன்னு சொல்லி ஏசப்பா சொல்லுறத பாக்குறோம். 6வதாகங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அந்த 10 கன்னிகைகளை குறித்து ஓமையை நம்ம பார்க்கிறோம். Matthew 25 நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 10 கன்னிகைகள் இருந்தாங்களாம். அந்த 10 கன்னிகைகளில 5 பேர் யாரு? புத்தி உள்ளவர்கள், 5 பேரு புத்தி இல்லாதவர்கள். அந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசத்தை சொல்றாருன்னா, 5 பேரு தங்க தீவட்டிகளோட என்ன கொண்டு போயிட்டாங்க? எண்ணெயும் கொண்டு போனாங்க. அவங்க யாரு? புத்தி உள்ளவர்கள். புத்தி இல்லாதவர்கள் யாரு? வெறும் விளக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்க, கூட என்ன இல்ல, எண்ணெய் இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர்ல என்ன கொண்டு வர்றாருன்னா, அவங்க ஆயத்தமா இல்லாம போயிட்டாங்க. அது அந்த வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். அது மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்துல இந்த ஓமையை நம்ம பார்க்க முடியுங்க. 10வது வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். Matthew 25 verse 10. Matthew 25:10. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமாங்க? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. புத்தி உள்ளவர்கள் பிரவேசித்தாங்கன்னு சொல்லி சொல்லாம, ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடு உள்ள என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். லேட் ஆயிடுச்சு, மணவாளன் வர லேட் ஆயிடுச்சா, அதனால 10 கன்னிகள் என்ன செஞ்சுட்டாங்க? தூங்கிட்டாங்க. நேரம் ஆக ஆக லேட்டாக
எண்ணெய் காலியாயிட்டே இருக்கிறது, அந்த விளக்கு அணைய போகுது. இப்ப சடனா சத்தம் வருது, என்ன சொல்லிட்டு, நடுஇரவு நேரத்துல மணவாளன் வரப்போறாரு, ஆயத்தமாகுங்கன்னு சொல்லிட்டு. புத்தி உள்ளவர்கள் கையில எண்ணெய் இருந்ததுனால எண்ணெயை ஊத்தி விளக்க மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க, மெருகேக்கிட்டாங்க. விளக்கு நல்லா எரியுது. புத்தி இல்லாதவர்கள் கையில எண்ணெய் இல்லை. அப்போ இந்த புத்தி உள்ளவர்களை பார்த்து புத்தி இல்லாதவங்க கேட்கறாங்க, எங்க விளக்கெல்லாம் அணைஞ்சு போகுது, நாங்க ரெடி பண்ணாம வந்துட்டோம், ஆயத்தம் இல்லாம வந்துட்டோம், நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு லேட் ஆகும்னு சொல்லிட்டு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் உங்க எண்ணெயும் கொடுங்க. அப்ப அவங்க ஞானமா சொல்றாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டா 2 பேருக்கு என்ன ஆகாது, பத்தாம போயிரும். நீங்க போய் இப்ப கடையில போய் என்ன செய்யுங்க, நீங்க வாங்கிட்டு வாங்க. வசனம் சொல்லுது, கடையில வாங்க போறாங்க எண்ணெய. அவங்க போற நேரத்துல மணவாளன் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. புத்தி உள்ளவர்கள் உள்ள போனாங்கன்னு சொல்றதை விட வசனம் அழகா சொல்லுது, ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடு உள்ள போயிட்டாங்க. ஆயத்தமாய் இல்லாதவர்கள் வெளியே நிக்கிறாங்க. கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு போறாங்க. கதவு அடைக்கப்பட்டுச்சு, தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து சத்தம் வருகிறது, உங்களை நான் ஒரு காலம் அறியேன். கதவு அடைக்கப்பட்டுச்சு, திறக்க முடியாம போயிடுச்சு. ஆயத்தமாய் இல்லாதவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் புத்தி இல்லாதவர்கள், முடிவில் கர்த்தரோடு போக முடியாம போயிடுச்சு. இத நமக்கு டைம் இல்ல, நீங்க அப்புறம் வேணா வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்வார். அதாவது ஒரு ஓனர் தூர தேசத்துக்கு போறார். அப்ப தனக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அது நீங்க எங்க வாசிப்பீங்கன்னா, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஒரு ஓமையை நீங்க வாசிப்பீங்க. நம்ம அது வாசிக்க நேரம் இல்லைங்க. அங்க என்ன ஓமைன்னா, ஒரு ஓனர் தன்னுடைய பொறுப்புகளை, அதாவது தனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு படி அளப்பது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றான். ஆனா அந்த மனுஷனும் எஜமான் வர லேட் ஆகும்னு சொல்லி நினைச்சு அவன் தான் வேலையை சரியா செய்யாம தானா சாப்பிடுறான், தானா குடிக்கிறான், அந்த வேலையாட்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆயத்தம் இல்லாம போயிட்டு, ஏன்னா எஜமான் வர லேட் ஆகும்னு சொல்லி நினைச்சிட்டான். ஆயத்தம் இல்லாம போகும்போது எஜமான் வந்தாராம். வரும்போது அவன் ஆயத்தம் இல்லாம இருந்ததுனால 46ஆம் வசனம் வாசிக்கலாமாங்க. 46ஆம் வசனத்துல லூக்கா 12:46, லூக் 12:46, லூக்கா 12:46, அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமித்தான். 47, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். யாரை பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லாதவன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, வசனம் சொல்லுது, ஏசப்பா எந்த நிமிஷம் என்ன செய்வாரு, வருவார். அப்படிதானங்க எங்க பர்வதம்மா, ஏசப்பா எந்த நிமிஷம் என்ன செய்ய முடியும், வர முடியும். இன்னைக்கு காலையில நம்ம வசனம் வாசிச்சுட்டு இருக்கும் போதே அவரால் என்ன செய்ய முடியும், வர முடியும். ஆனா நான் ஆயத்தமா இருக்க மாட்டேங்கிறேன், தள்ளி போடுகிறேன். இந்த காரியம் தப்புன்னு தெரியும். பக்கத்து வீட்டு அந்த அம்மாவோடு நான் போய் என்ன செய்யணும், ஒப்புரவாகணும், மன்னிப்பு கேட்கணும், எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பண்றேன், அடுத்த வாரம் பண்றேன். நான் தள்ளி போடுறவனா இருந்தேன்னா நான் புத்தி இல்லாதவன். ஏன்னா ஆயத்தமா இல்ல. சடனா மணவாளன் வருவாரு, நான் நினையாத நேரத்துல நினையாத வேளையில அவர் வந்துருவாருன்னா நான் கைவிடப்பட்டு போயிருவேன். யார் புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தமா இல்லாதவர்கள். எதற்கு, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லாதவர்கள். ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு. அவர் சொல்லிட்டு போனது அதுதான், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சீஷர்களோடு ஏசப்பா நிக்கிறார். அவங்களை பார்த்து கடைசியா சொல்றாரு, உலகம் எங்கும் போங்க, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, நான் கற்பித்த யாவையும் கைக்கொள்ள சொல்லுங்க, அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே பரம் ஏறுறாரு, அப்படியே மேல ஏறி போறாரு. அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிற, ஒரு நொடி பொழுதுல அது நடந்துரும். அது ஒரு செகண்ட்ல அப்படியே அப்படி மேல காணாம போயிட்டாரு. அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. 2 தூதர்கள் வந்து சொல்றாங்க, ஏன் மேல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க கண்ண முன்னால் எப்படி போனாரோ அவர் மறுபடியும் என்ன செய்வாரு, அவர் வருவார். அப்ப ஆண்டுடைய வருகை எந்த நிமிஷமும் இருக்க முடியும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. கடைசி நாட்டுல நிக்கிற நமக்கு எத்தனையோ அடையாளங்கள் பைபிள் சொல்லுது. இப்ப இன்னைக்கு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையாங்க. இஸ்ரேல் காசால எத்தனையோ பேர் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன்ல எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கங்க நிலநடுக்கங்கள், தேசத்துல அங்கங்க வெள்ளங்கள், இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம். அப்ப ஏசப்பா எந்த நிமிஷமும் வர முடியும் தெரிஞ்சு கூட ஆயத்தமா இல்லாம போயிட்டா நான் யாருங்கிறார் ஏசப்பா, புத்தி இல்லாதவன் சொல்லி சொல்லுகிறார். கடைசியா நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாமாங்க. அதுல ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். யார் புத்தி இல்லாதவர்கள்? கலாத்தியர் நிருபத்தின் எழுதும் போது அந்த சபையாருக்குள்ள இருந்த குறைகளை சுட்டி காட்டி
நீங்க இப்படி இருக்கிறதுனால நீங்க புத்தி இல்லாதவர்களா இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிக்கலாமாங்க? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அது முதல் 5 வசனத்துலங்க 2 முக்கியமான காரியங்களை நம்ம இன்னைக்கு சிந்தையில வைக்க போறோம். ஒன்று, முதல் வசனத்துல, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? முதல் காரியத்துல என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க? ஏன் இந்த கலாத்திய சபையை பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லி சொல்றாங்கன்னா, சத்தியத்தை விட்டு தூரம் போவதற்கு இவர்கள் மயக்கப்பட்டார்கள். யார் மயக்கிறது? பிசாசு தான் என்ன செய்யறான்? மயக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவரை விட்டு தூரம் பண்றதுங்க. இது அழகா இது ஒரு வசனத்துல வாசிப்பீங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, அதுக்கு முந்தின புஸ்தகம் 2 கொரிந்தியர் இல்லையா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த சபையாரை குறித்து அவர் பாரமா சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11ல 3வது வசனம். 2 Corinthians 11:3 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11ல 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, அவங்க ஒருத்தர் அவங்க என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். முக்கியமா எங்க சகோதரியை பத்தி சொல்றாரு, சபைய சகோதரியோட ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு உண்மையா இருப்பாங்களோ அப்படியே நீங்களும் இந்த கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கணும். ஆனா சத்துரு ஏவாளை அன்னைக்கு வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து கிறிஸ்துவை பற்ற உண்மையிலிருந்து உங்களை விலக்குவானோ நான் பயப்படுகிறேன். அப்போ கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே சார்ந்து வாழ்ந்தவங்க, விசுவாசத்தோடு கூட வாழ்ந்தவங்க, இன்னைக்கு மயக்குகிறவனுக்கு இடம் கொடுத்து சத்தியத்தோடு என்ன செஞ்சுட்டாங்க? விலகி போயிட்டாங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு, புத்தி இல்லாதவர்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் இது ஒரு விதத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோமா? பைபிள் சொல்லுது, கோபப்பட்டா நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறோம். எனக்குள்ளே கசப்புகள் வைராக்கியங்கள் இருக்குமானா நான் சாத்தானுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் இடம் கொடுக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:15லங்க, சத்தியத்தை விட்டு நம்ம விலகி போகும்போது சாத்தானுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இடம் கொடுக்கிறோம். ஒரு சின்ன விதத்துல இது சத்தியம் தெரியுது, இது வசனம் சொல்லி தெரியுது, தெரிஞ்சு அந்த காரியத்துக்குள்ள நான் ஈடுபடும் போது நான் சாத்தானுக்கு என் லைஃப்ல என்ன செய்யறேன்? நான் இடம் கொடுக்கிறேன். இந்த சபையை பார்த்து சொல்றாரு, அவன் உன்னை மயக்குவதற்கு விட்டு கொடுத்துட்டீங்களே, நீங்க புத்தி இல்லாதவர்கள். நம்ம ஏசப்பாவோடு கூட சேர்ந்து சொல்லணும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லுகிறவர்கள் நான் புத்தி உள்ளவர்கள். அவனை மயக்குவதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அந்த விதைகள் குறித்த ஓமை இல்லைங்க. முதல் நிலம் எப்பேற்பட்ட நிலம்? 4 நிலங்களை குறித்து சொல்றார். முதல் நிலம் என்ன நிலம்? வழி அருகே இல்லைங்க, வழி அருகே இருக்கிற ஒரு நிலம். அந்த வழி அருகே இருக்கிற நிலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது விதைகள் தூவும் போது அந்த இடத்துல விழுந்துச்சான். அப்ப எது வந்து பொறுக்கிட்டு போயிடுச்சான்? ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பொறுக்கிட்டு போயிடுச்சான். அதை விளக்கும் போது வசனத்தை கேட்கிறோம், ஆனா உணரணும், ஒப்பு கொடுக்கணும், ஆசை இல்லாததுனால சத்துரு வந்து அதை என்ன செய்யறான்? அதை பொறுக்கி போடுகிறான். சத்துரு வருவதற்கு நான் தான் என்ன செய்யறேன்? இடம் கொடுக்கிறேன். அவன் மயக்குவதற்கு நான் தான் இடம் கொடுக்கிறேன். அவன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் செய்கிறது என்னன்னா, வசனத்தின் உள்ளத்தோட என்ன செஞ்சிடறான்? எடுத்து போட்டுக்கிறான். அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஊழியக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். வசனத்தை என்ன விட்டு பொறுக்கி போட்டு விடுகிறான். இந்த சபையார் மயக்கப்பட்டுட்டாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, புத்தி இல்லாதவர்கள். அது மாத்திரம் இல்ல, அதே மறுபடியும் வாங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 2:3 மட்டும் வாசிச்சிடலாமா? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் மட்டும் வாசிச்சு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? Galatians chapter 3 verses 2 and 3. கலாத்தியர் 3:2-3 இந்த வசனம் வாசிக்கிறோம். யாரை பார்த்து புத்தியினர்கள் வார்த்தையை ஆண்டவர் சொல்றாருன்னா, விசுவாச வாழ்க்கை அழகா ஆரம்பிச்சிச்சுங்க. கர்த்தரை சார்ந்து வசனத்தை சார்ந்து ஆண்டரை பிடிச்சு கொண்டு என்ன ஆனாலும் ஆண்டர் என்ன சொல்றாரு அதான் கேட்பேன்னு சொல்லி ஆரம்பிச்சவங்க. நாட்கள் செல்ல 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 என்னுடைய அனுபவத்தின் மேல எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. வசனத்தை நம்பிக்கொண்டிருந்த நானு ஒரு மனுஷனை நம்ப ஆரம்பிச்சேன். விசுவாசத்துல என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்த நானு கிரியை மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சேன். விசுவாசத்தினாலதான் நம்ம வாழணும். என் கிரியையின் மேல நம்பினா நான் ஏமாந்து போயிடுவேன். என்னுடைய கிரியைகளினால அல்ல, விசுவாச கேள்வினாலதான் ஆண்டவர் என்னை நடத்துவார். ஆவியானவர் கிரியை செய்யணும்னு வாழ்ந்து கொண்டிருந்த நானு மாம்சத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சபையாரை பத்தி இயேசுப்பா சொல்றாரு, புத்தியினர்னு சொல்லி சொல்லுகிறது என்னன்னா, விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டாங்க, கிரியை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆவியாருடைய கிரியை நம்பாம தங்க சுய கிரியை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆராய்ஞ்சு பார்ப்போமா?
7 வார்த்தைகள் நமக்கு முன்னால் இன்னைக்கு வைக்கப்படுகிறது. யார் புத்தியினர்? ஏசப்பா அந்த சபையை பார்த்து பாரமா அவருக்கு அப்படி கூப்பிடுறதுல சந்தோஷம்லாம் இல்லைங்க. வேதனையோட அவரே சொல்றாரு, ஒருத்தரை நீ புத்தியினன்னு சொல்லிட்டா, முட்டாளுன்னு சொல்லிட்டா நீ எங்க போவ? நீ நரகத்துக்கு போவ. சொன்னவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நீ புத்தியினன்னு சொல்வாரானா அதுக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தங்கள் இருக்க முடியும். அப்ப ஏன் என்னை பார்த்து ஆண்டவர் புத்தியினன்னு சொல்றாரு? எந்தெந்த விதத்துல நம்ம புத்தியினா இருக்கிறோம்? நமக்கு முன்னால அந்த 7 காரியங்களை நிறுத்தி வச்சாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றேன், ரட்சிக்கப்படாதவன போல நடக்கிறேன். வசனத்தை கேட்கிற, வசனத்தை வாசிக்கிற, பிரசங்கிக்கிறேன், விசுவாசம் இல்ல. வசனத்தை வாசிக்கிற, பிரசங்கிக்கிறேன், அது நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். ஏசப்பா தான் ஆசைன்னு சொல்றேன் நானு. பணமும் ஐஸ்வர்யமும் என் ஆசையா இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என் நேரத்தை ஆண்டவருக்காக எனக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது. செய்யணும்னு விருப்பம், செய்யணும்னு ஆசை, ஆனா என்ன பதில் வருதுன்னா எனக்கு நேரம் இல்ல. என் நேரத்தை பிரயோஜனப்படுத்த முடியல. ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடக்காம ஞானமற்றவர்களை போல நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். 6வதாக அவர் வருகை இருக்குன்னு தெரியுது, சீக்கிரம் வரப்போறாருன்னு சொல்லி தெரியுது. நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? ஆயத்தமா இருக்க மாட்டேங்கிறேன். அந்த உணர்வு எனக்கு இல்ல. ஏசப்பா இன்னைக்கு வருவாருன்னா நான் தாமதம் பண்ண மாட்டேனே, தள்ளி போட மாட்டேனே. ஆண்டவரே இந்த வருகைக்கு எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோம்னா மாற்றுங்க. வாயில ஏதாவது வார்த்தை வரும்போது, ஏதாவது சிந்தனை வரும்போது, ஐயோ ஏசப்பா இப்ப வந்துச்சா என் நிலைமை என்ன ஆகும்? அந்த பயம் நமக்கு இருக்கிறதா? வீட்டுல பேசுறேன், குடும்பத்துல பேசுறேன், போன்ல பேசுறேன், ஏதோ ஒன்று செய்யறேன், ஆண்டவர் அந்த நேரத்துல வந்துட்டா என் நிலைமை என்ன ஆகுது? அந்த பயம் எனக்கு இருக்கிறதா? அப்படி இல்லாம போயிட்டு ஏசப்பா சொல்றாரு நீ புத்தியினன்னு சொல்றாரு. கடைசியா மயக்கப்படுவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்கிற ஒரு கூட்டத்துல இன்னைக்கு நான் இருந்துட்டா நீ புத்தியினன்னு சொல்லுகிறாரு. ஆவியானவரை நம்பாம, விசுவாசத்துல வாழ்க்கை வாழாம, மாம்சத்தையும் சுயத்தையும் நம்பி என் வாழ்க்கை ஓடுமானா, என் கிரியை நம்ப ஆரம்பிச்சுட்டேனா நீ புத்தியினன். உன் வாழ்க்கை முடிய போகிறது. ஐயா இவ்வளவு நீ வேஸ்டா போயிடுச்சு, விசுவாச வாழ்க்கை வீணா போயிடுச்சு ஆண்டு சொல்ல ஆராய்ந்து பார்க்கலாமா? அப்படியே கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாமாங்க? கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி அழைக்கணும்னு தான் நமக்கு ஆசை. ஆனா என் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? அல்லது புத்தியினனே, புத்தி இல்லாத ஆள்வினே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நம்ம ஆண்டவர் அப்படி அழைக்கிறாரா? குறைகள் இருக்குமா ஆண்டவரே? இன்னைக்கு எங்களை பார்த்து நீ புத்தியினன் என்று அழைக்கத்தக்கவனா தான் நான் இருக்கிறேன் ஏசப்பா. புத்தியினன் என்று அழைக்கத்தக்கவளாதான் நான் இருக்கேன் ஏசப்பா. புத்தி இல்லாத குடும்பமே என்று சொல்லி அழைக்கத்தக்க குடும்பமா தான் நாங்க இருக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க தியானிச்ச எல்லா காரியங்களும் நாங்க குறை உள்ளவர்கள் தான் இருக்கிறோம். எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு, மாற்றங்களை உண்டாக்குவாரு. வருகிற நாட்களில் ஞானம் உள்ளவர்களா, புத்தி உள்ளவர்களா, என் ஆண்டவரால மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவர்களா, அவரால் புகழ அடைவதற்கு தகுதி உள்ளவர்களா ஆண்டவர் மாற்றுவாரு. ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, அன்று இன்று எங்களோடு நீங்க பேசின வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்றைய வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு எங்களை பார்த்து புத்தி இல்லாதவனா நீ நடக்கிறியே என்று சொல்லி வேதனையோடு எங்களோடு கூட பேசுறீங்கப்பா. ஒரு கழுத, ஒரு குதிரை கடிவாளம் போட்டாதான், வார எடுத்தாதான் கீழ்ப்படியும். நீயும் அப்படிதான் இருக்கிறாயா? எங்களை பார்த்து வேதனையோடு பேசுறீங்க சுவாமி. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உண்மைதான் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லுகிற நாங்க ஆண்டவரே, பழைய மனுஷனுக்குரிய இந்த மோசம் போக்கும் இச்சைகளினால் கெட்டு போகிற பழக்கங்கள் இன்னும் எங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை வந்துருச்சுன்னா அது அப்படியே விசுவாசிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க வார்த்தை எங்க பக்கமா வந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி எரியாம, அதை வெறுக்காம, அது பின்னால தூக்கி வீசாம அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தாங்கப்பா. பணம் அல்ல எங்களுடைய ஆசை, ஐஸ்வர்யம் அல்ல எங்களை ஆசை. நாங்க உங்களை போல மாறணும், உங்க சித்தம் செய்யணும், அதுவே எங்கள் விருப்பமா, எங்கள் ஆசையா. ஆண்டவரே, நீங்க மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தணுமே, உங்க ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணுமே, சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்தணுமே, உங்க சித்தம் செய்ய நாங்க பயன்படுத்தணுமே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க சீக்கிரம் வரப்போறீங்களே, நாங்க ஆயத்தமா இருக்கணுமே, எங்க சபை ஆயத்தமா இருக்கணுமே. நீங்க வரும்போது விழித்திருக்கிறவர்களா நாங்க காணப்படணுமே, ஜாக்கிரதையா உள்ளவர்களா காணப்படணுமே, எஜமானனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா காணப்படணுமே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. சத்துருவுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை, அவனால மயக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீங்க தாங்க ஏசப்பா. மாம்சத்தை நம்பி சபிக்கப்பட்டு போனவர்களா இல்லாம கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு ஆண்டவரே தொடர்ந்து உமக்காக ஓடி ஒரு ராஜ்யத்துக்கு வந்து சேர சபையை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ரெக்கார்டிங் மூலமா உலகத்துல எந்த இடத்துல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவங்க லைஃப்லும் அந்த புத்தி இல்லாத அந்த நிலைமை மாறி, உங்களால புத்தியினேங்கிற பெற்ற பெயர் மாறி புத்தியுள்ள மனவாட்டியாய், புத்தியுள்ள சபையாய் ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற
வருகிற நாட்களில ஆவியானவர் இந்த வார்த்தையின்படி வாழ எங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.